நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் அரசியலமைப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் நடுவண் அரசு, மத்திய அரசு பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து நீதித்துறை. ஓகேங்களா? நீதித்துறை அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இந்த மாதிரின்னு. ஸோ நம்ம இங்கே நடுவண் அரசு பார்க்கறதுனால நடுவண் அரசுக்கு என்னது கோர்ட் இருக்கும் அப்படின்னா உச்சநீதிமன்றம் தான் நடுவண் அரசுக்கு. ஓகேவா? அதேமாதிரி ஒரு மாநிலத்துக்கும் என்ன இருக்கும், ஹையஸ்ட்டு கோர்ட் என்ன, மாநில உயர் நீதிமன்றம். அதற்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருக்கும். இந்த மாதிரி ஒன்று தனித்தனியாக. ஓகேவா? ஸோ இப்போ நீதித்துறைன்னு பார்க்கும்போது நடுவண் அரசாங்கத்தின் 3வது அங்கம் வந்து நீதித்துறை தான். ஓகேவா? குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை தான் முக்கியமான பங்கு வகிக்கிறது. அது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது ஓல்டு கொஸ்டின் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யாருன்னு கேட்டாங்கன்னா அது வந்து உச்ச நீதிமன்றம். உயர் நீதிமன்றம்னு போட்டுறாதீங்க, அண்டு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் போட்டுறாதீங்க. நாடாளுமன்றம்னு சொல்லாதீங்க, போடுவாங்க, அதையும் போட்டுறாதீங்க. எதுன்னு கேட்டாங்கன்னா உச்ச நீதிமன்றம் தான். சரியா? நடுவண் மாநில அரசுகளின் சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து நீதித்துறை தன்னாட்சி பெற்று விளங்குகிறது. ஸோ நீதித்துறை வந்து யாருக்கும் எதுக்கு கிளியும் கிடையாது. இது வந்து தனியாக தன்னாட்சி பெற்று இருக்கக்கூடியது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஒருங்கிணைந்த நீதித்துறை என்பது நாடு முழுவதும் நீதித்துறையானது ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டுள்ளதாகும். குடிமக்களின் உரிமைகளையும், ஒரு குடிமக்கள் இருக்காங்க, அவங்களுடைய உரிமைகளையும் அவங்களுடைய சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் வந்து நீதித்துறை தான் முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஒரு குடிமக்களுடைய உரிமையாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய சுதந்திரமாக இருக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீதி தான் கண்டிப்பாக தேவை. நீதி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? உச்ச நீதிமன்ற அமைப்பு 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகளை உச்ச நீதிமன்றம் கொண்டிருக்கிறது அப்படின்னாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 1950 ஜனவரி 28 ஆரம்பித்தாங்க தெரியுமா உச்ச நீதிமன்றம். அப்போது ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளோ இருந்துச்சாம்? வெறும் 8 நீதிபதிகள் மட்டும்தான் அங்கே இருந்திருக்காங்க. ஓகேவா? தொடக்கத்தில். இப்போ தான் கூடிருச்சு. நீதிபதிகள் நியமனம் எப்படி நியமனம் பண்ணுறாங்க? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஓகேவா? அந்த இதுக்கு கூட யார், இந்த இருக்கக்கூடிய கேபினட் அமைச்சர் அரசாங்கம் தான் யாரை போடலாம் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லி குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவார். மற்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதி தலைவராக கொண்ட மூத்த நீதிபதி குழுவின் கொலிஜியம், அதாவது நீதிபதிகளாக இருக்கக்கூடிய அந்த குழுக்களில் இருந்து தான் மற்ற நீதிபதிகள் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எல்லாத்தையுமே குடியரசுத் தலைவர் ஆலோசனை பேரில், அதாவது இவங்களுடைய ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுறாரு. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதினு சொல்லிட்டாலே யார் நியமனம் பண்ணுவாங்க? குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவாங்க. ஓகேவா? உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள் என்னென்ன தகுதி இருக்குன்னு பார்ப்போமா? அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான். என்ன பண்ணணுமா? அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். அடுத்து அவர் 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதி பதவியை வகித்து உள்ளவராக இருத்தல் வேண்டும். 5 ஆண்டு என்னவாக இருக்கணுமா? உயர்நீதிமன்ற நீதிபதி பதவியை வந்து வகித்திருக்கணும். இதுதான் எல்லாத்துக்குமே இதே தான் வரும். அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்திய குடிமகனாக இருக்கணும். அடுத்து வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து 5 ஆண்டுகள் வந்து இதாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 10 ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்குரைஞராக, அட்வொகேட்டாக வந்து அங்கே வந்து பணியாற்றிருக்கணும். இதுதான் எல்லாத்துக்குமே இதை தான் சொல்லுவாங்க. சரியா? 5 ஆண்டுகள் நீதிபதினா 5 ஆண்டு, வழக்கறிஞர்னா 10 ஆண்டு. குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்பு மிக்க சட்ட வல்லுநராக இருக்கணும். அதோட குடியரசுத் தலைவருடைய பார்வையில் எப்படி இருக்கணும்? சிறப்பு வாய்ந்த ஒரு சட்ட வல்லுநராக வந்து இவர் வந்து இருக்கணும். தற்காலிக அடிப்படையில், அதாவது அட்ஹோக் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்ஹோக் பேசிஸில், அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் 65 வயது வரை பதவியில் நீடிப்பார். என்ன சொல்கிறாங்களா? அப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அதிகபட்ச வயது எது? 65 வயது. ஓகேவா? 65 வயசு வரைக்கும் அவங்க வந்து இருப்பாங்க. இப்போ 65 வயசுக்கு மேலே யாருமே நீதிபதியை தொடர முடியாது. ஓகேவா? இதே உயர் நீதிமன்றம்னா எவ்வளோ வரும் அப்படின்னா, அது நம்ம மாநில அரசில் பார்ப்போம், இருந்தாலும் சொல்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. 62 உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு. உச்ச நீதிமன்ற நீதிபதி அதிகபட்ச வயது 65.
அடுத்து பாருங்கள், உச்சநீதிமன்ற தலைமை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாக குடியரசுத் தலைவரிடம் பதவி விலகு கடிதத்தை அளித்து பதவி விலகலாம். என்ன சொல்கிறாங்க, அவர் எப்படி பதவி விலகலாம்? அவருடைய பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிக்கலாம், குடியரசுத் தலைவர்கிட்ட அல்லது பெருங்குற்றத்தின் மூலம் உண்டான கண்டன தீர்மானத்தின் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரத்தினை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க. ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு கண்டன தீர்மானம் கொண்டு வரலாம். அந்த தீர்மானம் கொண்டு நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவாங்க. அதை கொண்டு அந்த நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நம்ம நீக்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் புதுதில்லியில் இருக்குது. அப்போது உச்சநீதிமன்றம் எங்கே இருக்குன்னு கேட்டால் என்னது, இப்போ மாநிலத்துக்குன்னு எடுக்கும்போது நம்ம சென்னை அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது, அதாவது ஒரு மாநிலத்துக்கும் அதனுடைய தலைநகரில் இருக்கும். நம்ம இந்தியா அப்படின்னு எடுக்கும்பொழுது உச்சநீதிமன்றம் எங்கே இருக்குது, டெல்லியில், நியூ டெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய புதுடெல்லியில் இருக்குது. எனினும் இந்திய குடியரசுத் தலைவரின் இசைவு மற்றும் இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின்படி வேறு எந்த மாநிலத்திலும் அல்லது எந்த ஒரு இடத்திலும் இந்த நீதிமன்ற அமர்வு அமையலாம். அப்போ அவங்க குடியரசுத் தலைவர் இது பண்ணுறாங்க அப்படின்னா, இது விருப்பம் தெரிவிக்கிறாங்கன்னா அவங்க எந்த இடத்துலனாலும் மாற்றிக்கலாம். ஓகேவா? உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரங்களும் பணிகளும், அவங்களுக்கு என்னென்னலாம் அதிகாரம் இருக்குது ஓகேவா அப்படின்னு பார்க்கும்போது, தனக்கே உரிய நீதி வரையறை ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கும்போது அது என்ன, உச்சநீதிமன்றத்திற்கு நேரடியாக வரும் வழக்குகள் தனக்கே உரிய நீதி வரையறைக்கு உட்பட்டவை ஆகும். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருமா. இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்கள், அதாவது இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்கள், இதெல்லாமே இது. அதுக்கப்புறம் பாருங்கள், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையான சிக்கல்கள், அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எழும் சிக்கல்கள் ஆகியன உச்சநீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறையாக குறிப்பிடத்தக்கதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீதி வரையறைக்கு உட்பட்டதாகும். இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் யார் இது பண்ணுவாங்க அப்படின்னா, தனக்கே இருக்கக்கூடிய அந்த நீதி வரையறை மூலியமாக இந்த உச்சநீதிமன்றம் தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 மாநிலங்களுக்கு பிரச்சனை, அந்த மாநிலங்களுக்கு இடையான சிக்கல்கள், அப்புறம் இந்த மாதிரி இதுகள் எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க. அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்தி நீதி பேராணைகளை உச்சநீதிமன்றம் வழங்குகிறது. நீதி பேராணை ரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. இப்போ ஜெய்பீம் படத்தில் கூட ஆட்கொணர்வு நீதி, ஹேபியஸ் கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை அதன் மூலியமாக தான் அவங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு இது வாங்கி தருவார், விடுதலை வாங்கி தருவார். ஓகேவா? அதுதான் நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும், அதே போல் ஸ்டேட் ஹைகோர்ட்டுக்கு இருக்கும், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இருக்கும் இந்த ரிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதி பேராணை அப்படிங்கிறது. ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஹைகோர்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நீதி பேராணை எந்த ஆர்டிகல் சொல்லணும்னா 226 சொல்லும். இதே இது சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு இருக்கக்கூடிய நீதி பேராணை எந்த ஆர்டிகல் பேசுவோம் அப்படின்னா ஆர்டிகல் 32 பேசுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் இது. மேல்முறையீட்டு நீதி வரையறை. உச்ச நீதிமன்றமே நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாகும். என்ன சொல்கிறாங்க, உச்ச நீதிமன்றம் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட், நீ அதுக்கு மேலே எங்கேயுமே கொண்டு போக முடியாத அளவுக்கு கொண்டு வச்சுருக்கிறாங்க. மாநில உயர் நீதிமன்றங்கள் உரிமையியல், குற்றவியல், அரசியலமைப்பு வழக்குகள் மீதான தீர்ப்புகள், எதிரான முறையீட்டு வழக்குகளை உச்சநீதிமன்றம் விசாரிக்கிறது. ஓகேவா, புரியுதுங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட வழக்குகளை தீர்க்க அரசியலமைப்பு சட்டப்படி மேலும் சட்ட விளக்கம் தேவை என உயர்நீதிமன்றம் சான்றிதழ் அளித்தால் மட்டுமே அவ்வழக்குகளை உச்சநீதிமன்றத்தின் முன் கொண்டு செல்லலாம். என்ன சொல்கிறாங்க, சட்ட விளக்கம் இப்போ தேவை அப்படின்னா உயர்நீதிமன்றம் சான்றிதழ் அளிக்கணும். சரியா? அப்படி அழிச்சா மட்டும்தான் உச்சநீதிமன்றத்துக்கு முன்னாடி நம்ம கொண்டு போக முடியும். இல்லைனா சும்மாலாம் அங்கே கொண்டு போய் கேஸெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அடுத்து பாருங்கள், ஆலோசனை நீதி வரையறை. இது என்ன அப்படின்னா, இது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்சநீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தினை வழங்குகிறது. அது என்ன அதிகாரம்? அடுத்து பாருங்கள், இதர நீதி வரையறை. உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியிலும், அதாவது இந்தியாவில் எந்த ஒரு நீதிமன்றமாக இருந்தாலும் உச்சநீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிச்சிருச்சு, ஒரு ஆர்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது எல்லா நீதிமன்றங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று நீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள் வழிமுறைகளை ஒழுங்குபடுத்தும் விதிகளை உருவாக்க உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா, முக்கியமானது. அடுத்து நீதி புனராய்வு. ஓகே, நீதி புனராய்வு மட்டும்தான் இருக்குது, பார்த்துக்கலாம். ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திடம் உள்ளது. இது புனராய்வு. இப்போ ஒரு சட்டத்தை இந்த சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கான்? உச்சநீதிமன்றத்தில் தான் இருக்குது. ஓகேவா, நீதி புனராய்வு அதாவது நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம் அப்படிங்கிறது தான் நீதி புனராய்வு. பின்வரும் தனிப்பட்ட நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரங்களை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது. அது என்னென்னு பார்த்தோம்னா, நடுவண் அரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகளை இது பண்ணோம். அடுத்து அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள் கருத்து வேற்றுமைகள் விளக்கி தெளிவுபடுத்துறது. அடுத்து அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடியது. இதுதான் மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்களை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் போன்றவைகளை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது. இப்போ ஒரு மாநிலம் சட்டமன்றங்கள் ஒரு சட்டம் இயற்றாங்க அப்படின்னா இது அரசியலமைப்புக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குமா? இந்த உச்சநீதிமன்றத்தை தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து நம்ம பாக்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறத நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.